ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து ரஜினி சார். அந்த முகத்தை அப்படி பார்த்தாக்கல நம்ம பிரமிப்பாக இருந்துச்சு. அப்படியே உச்சி முடியெல்லாம் நட்டுக்கிட்டு ஸோ அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் எனக்கு சினிமா மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு வந்தது. அங்கே உடனே ஃப்ளைட் டிக்கெட் போட்டாங்க. ஏவி பாபன் தான் கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணது. ஸோ அப்படியே வந்து மக்கிநாள் காலையில் ரஜினி சார் கூட காம்பினேஷன் அந்த படம் நடித்ததில் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. வந்து இப்போ கிராமத்தில் தானே இருக்காங்க அவங்க. வந்து ஒரு நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க. இதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம், அங்கே படிச்சுட்டு இருக்கேன்னா அப்படியாப்பா நல்லா படிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏபிஎம்மில் வந்து பூஜை போடுவாங்க. ஸோ அங்கே போய் பார்க்குறது, அங்கே 2 நண்பர்கள் கிடைப்பாங்க. ஸோ அது மூலியமாக அப்படியே ஒருத்தர் வந்து அமித் சாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வெந்தேல்னு சொல்லிட்டு, ஸோ அவர் நண்பரானார். இல்லை நான் காமெடியாக தான் பண்ணியிருக்கேன், இதுலேயும் காமெடியாக தான் பண்ணியிருக்கேன். ஆமாம், காமெடியாக தான் பண்ணியிருக்கேன். வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. அது இப்போ நீங்கள் மண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டராக தான் இருக்கும். எங்கள் அண்ணன் விஜய் சேதுபதி வந்து பெரிய மகாராஜா தான். மகாராஜா படம் வந்து மகாராஜா தான். ஸோ அவர் வந்து நடிப்புலேயும் ஒரு அரக்கன், அவர் அடிச்சிக்கவே முடியாது. நான் ஏன்னா நேராக பார்த்துருக்கேன். இது சில ஷார்ட்லாம் வந்து மகாராஜாவில் ஒரு ஷார்ட்லாம் பண்ணியிருப்பார். ஒவ்வொரு லெக்கில் ஒரு கதை சொல்லுவார். ஒரு லெக்கில் காமெடியாக இருக்கும், ஒரு லெக்கில் இதாக இருக்கும், இன்னொரு லெக்கில் கதை சொல்லும்போது நம்மளை கண்ணீர் அறியும். ஆனால் அந்த பிட் பாக்கெட்லாம் இப்படி தான் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஹோம் ஒர்க் வேறு பண்ண சொல்லிட்டாரு டைரக்டர் வேறு. இந்த ரியல் பிட் பாக்கெட்லாம் போய் பார்த்து அவங்க கூட பழகினதில்லை அவங்கெல்லாம் சொன்னா அவங்க ஒரு கலாச்சாரம் சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஒரு வித்தியாசமான லைக் புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் சொன்னது ஆமாம், ஐயோ அது நிறைய இருக்குது. சாப்பாடு கூட காசு இருக்காது, டீ கூட காசு இருக்காது அப்படின்ற ஒரு மொமெண்ட்டை நீங்கள் சொன்னீங்க. ஆனால் கோடிக்கணக்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்து உங்களால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியுது? இப்போ கையில் ஒரு 10 ரூபா இருந்தால் கூட அதை சாப்பிட்ணுன்னு தோணாது. அந்த வார பத்திரிக்கையை வாங்கி சினிமா நியூஸ் படிக்கணும்னு தான் தோணும். ஸோ அதை படித்தா தான் அது பசியாக அடங்குன மாதிரி இருக்கும். அந்த பாரதிராஜா பார்த்துட்டு நான் பின்னாடி உட்காந்துருந்தோம். அவர் படம் பார்த்துட்டு நான் வர சீன்லாம் வந்து பயங்கரமாக கிளாப் பண்ணிகிட்டு இருந்தார். நம்மளால் வந்துட்டாயா அப்படின்னு என் கேரக்டரை பயங்கரமாக ரசிச்சுருந்தார். டேரக்டர் ஒரு சீக்வன்ஸ் சொன்னான்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறான் பாரு, அவன் தான் ஆர்டிஸ்ட். எனக்கு நீ டேட்டு தருவியா அப்படின்னாரு. ஐயா உன் கால் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரியா. வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனக்குள் சினிமா. யூஸ்வலாக எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில் நம்ம நிறைய சினிமா பிரபலங்களை ஆக்ட்ரஸஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணி நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஒரு கமீடியன் தான் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கி சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு வந்து உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்னு நான் வச்சிருக்கிறது என்னன்னா, சினிமாவில் சஸ்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு சில விஷயம் நிறைய ஆக்டர்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நான் தொடர்ந்து நீடிக்கணும் சினிமாவில் அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபைடாக ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? சினிமாவில் சஸ்டைன் பண்ணுறதுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு வந்து சினிமாவில் ஃபஸ்ட்டு ஆர்வம் இருக்கணும், அது மேலே உள்ள லவ். அதுக்கப்புறம் அதை பற்றி கொஞ்சமாவது நம்ம இப்போ நடிப்புனா நான் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். நான் அதுக்காக ஒரு ஒரு பயிற்சியெலாம் போயிருந்தேன். ஆமாம், நான் ஃபஸ்ட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் குரங்கு பொம்மை, அந்த படத்தில் வந்து அது ஒரு பெரிய கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் பண்ணுறதுனால ஒரு 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 ஒருத்தட்ட போயிட்டு நான் ஒரு நடிப்பு பயிற்சியும் கற்றுட்டு ஸோ அதை ப்ராப்பராக பண்ணிட்டு நடித்தேன் அந்த படம் குரங்கு பொம்மை. சினிமா தான் உங்களோட லைஃப், உங்களோட ஃப்யூச்சர் அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலை உங்களை தள்ளுச்சு? லைக் இந்த சென்ஸ் உங்களுக்கு எதனால சினிமா மேலே இவ்வளோ ஆசை வந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? சினிமா மேலே ஆசை வந்தது வந்து ஒரு சின்ன வயசில் அது ஒரு இன்சிடெண்ட், ஒரு கதை மாதிரி இருக்கும். அது சொல்லட்டுமா? சொல்லுங்க தாராளமாக. என்னென்னா வந்து எங்கள் அத்தையும் மாமாவும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து அவங்க படத்துக்கு போகிறதுக்காக என்ன, நான் ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எனக்கு தேட்டர்லாம் தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குழந்தை போட்டுருக்கும்போது ஒரு புதுசாக ஒரு தேட்டரில் போயிட்டு ஒரு படம் பார்க்குறோம். படம் தான் அந்த ஸ்க்ரீன்லாம் அப்படி மேலே போகுங்கள. மேலே போனாக்கில் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து ரஜினி சார். அந்த முகத்தை அப்படி பார்த்தாக்கில் நம்ம பிரமிப்பாக இருந்துச்சு. அப்படியே உச்சி முடியெல்லாம் நட்டுக்கிட்டு ஸோ அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் எனக்கு சினிமா மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு வந்தது. அங்கே தான் அறந்தாங்கில சுபா தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது. ஸோ
ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் பிளாக்கு வந்து எனக்கு ஒரு முட்டை போண்டா வாங்கி கொடுத்தாங்க. அது போண்டா பிடிச்சோம்னா அதுக்குள்ள முட்டை இருந்துச்சு. அதுவும் எனக்கு பெரிய ஆச்சரியம். அப்போ பயங்கரமாக குதிச்சு, என்னடா அது போண்டாக்குள்ள முட்டை இருக்கு அப்படின்னு. அதுவும் எனக்கு ஒரு கிராமத்து பையன் தானே, சின்ன பையன். ஸோ அதுவும் எனக்கு பெரிய ஆச்சரியம். அது இன்னமும் மறக்கவே முடியாது. அதே தேட்டரில் வந்து நம்ம படம் குரங்கு பொம்மை, மண்டையெல்லாம் A1லாம் ரிலீஸ் ஆகி ஓடும்போது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அது அவங்கள கூட்டிகிட்டு சொந்த பந்தத்தெலாம் கூட்டிகிட்டு அந்த தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் அதுதான் அது எங்கே 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 ஷாக் ஆகி அதிர்ச்சி ஆகி பார்த்து இம்ப்ரெஸ் ஆனமோ, ஸோ அங்கே நம்ம படம் ஓடுது அப்படின்றது சீரியஸாகவே இது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் உட்கார்ந்து பார்த்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா, உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சினிமாக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் எடுத்த முதல் அடி என்னது சார்? நான் ஃபஸ்ட்டு வந்து சரி ஈஸியாக கிடைச்சிரும், சினிமாவில் போய் ட்ரை பண்ணோம்னா கூட கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி தான் நான் ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பாக்யராஜ் சார், எஸ் சூர்யா அவங்கள மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டர் ஆகிரும், அதுக்கப்புறம் நடிக்க ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். டைரக்டர் அமீர், எங்கள் டைரக்டர் நித்திலன், குரங்கு பொம்மை டைரக்டர் மகாராஜா டைரக்டர், அவர்கிட்டே ஒர்க் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம கதை பேசும்போது நம்ம நடிச்சு நடிப்பு மேலே ஆர்வம் இருக்குன்றனால ஸோ நடிச்சு காமிச்சு தான் டிஸ்கஷன்லாம் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்துட்டு அப்படி ஒரு ரோல் இருக்கும்போது இல்லை இந்த கேரக்டர் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அந்த படம் பண்ணோம். ஸோ அதுலேருந்து அப்படியே நடிகன் ஆகிட்டோம். யூஸ்வலாக இப்போ சிட்டியில் இருக்கவங்களுக்கே வந்து சினிமாவில் நடிக்க போகிறாங்க நம்ம வீட்டில் இருக்க பையன் அப்படின்றப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தயக்கம், ஒரு ஹெசிடேஷன் வந்து ஆரம்பத்தில் கண்டிப்பாக வரும். ஐயோ சினிமாவில் எந்த அளவுக்கு ஃபியூச்சர் செட் ஆகும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு. பட் கிராமத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொன்னப்போ உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்க? ரைட், அவங்கள வந்து இப்போ கிராமத்தில் தானே இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க. இதுதான் பண்ணிகிட்ருக்கோம், அங்கே படிச்சுட்ருக்கேன்னா அப்படியாப்பா நல்லா படிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்து இல்லை சினிமா வந்து பெரிய ஆபத்தான தொழில், அந்த லெவலுக்கு மெச்சூர்டாக வந்து நம்மளை வந்து ஹேண்டில் பண்ணுற விதம்லாம் கிடையாது. நம்ம என்ன வேணுமாலும் போய் சொல்லிட்டு நம்ம இது பண்ணலாம், நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த மாதிரி இங்கே ஒரு இடத்துலேருந்து ஒரு பெரிய படிப்பு படிச்சுட்ருக்கேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் முடிச்சுடுறது ஓகே நம்ம பிள்ளை. அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே நம்ம பிள்ளை நல்ல பெரிய படிப்பு தான் படிச்சிருக்கு அப்படின்னு. அது ரொம்ப விவசாயி தானே, நம்ம ஊரில் வந்து விவசாயம் பார்க்குறவங்க. ஸோ அவங்களுக்கு என்ன இது இருக்குமோ அவங்கள ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. ஸோ ரொம்ப அப்பா அம்மா ஏமாத்திட்டுலாம் இல்லை, ஸோ இருக்கிறத புரிய வச்சு சொல்லுவோம், இந்த மாதிரி தான். ஓகே, ஸோ நீங்கள் சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்தப்போ நீங்கள் முதல் பண்ண விஷயம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கீங்க இல்லையா, இதுக்கான வாய்ப்பு நீங்கள் எப்படி தேடி பிடிச்சிக்கிட்டீங்க சார்? ஏன்னா நீங்கள் கிராமத்துலேருந்து ஒருத்தவங்க புதுசாக வந்திருக்காங்க, உங்களுக்கு பெருசாக கான்டாக்ட்ஸ் இங்கே இருந்திருக்காது. ஸோ அதை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணீங்க? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சினிமா வாய்ப்பு, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சது? ஃபஸ்ட்டு இங்கே வந்து அப்படியே தேடிட்டு இருப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து ஏபிஎம்மில் வந்து பூஜை போடுவாங்க. ஸோ அங்கே போய் பார்க்குறது, அங்கே 2 நண்பர்கள் கிடைப்பாங்க. ஸோ அது மூலியமாக அப்படியே ஒருத்தர் வந்து அமித் சாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் செந்தில்னு சொல்லிட்டு, ஸோ அவர் நண்பரானார். ஸோ அவர் தான் வந்து என்னை வந்து இந்த நம்ம ஆர்வமாக பேசுகிறது, கதைகள் பேசுகிறது, ஊரில் நடக்கிற விஷயங்கள்லாம் நடித்து காமிச்சு சொல்கிறது, இப்படிலாம் பண்ணுவாங்க சார் அப்படிலாம் சொன்னது. அதில் இம்ப்ரெஸ் ஆகி அவர் வந்து எங்கள் இயக்குனர்கிட்ட சேர்த்து விட்டார். ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறம் அவர் எங்கள் நித்திலன், அவர் வந்து விஸ்காம் படிச்சுட்டு இருந்தார். ஸோ என் மூலியமாக வந்தார் இயக்குனராக, நாளை இயக்குனர் பண்ணார், அவர் டைரக்டர் ஆகிட்டார். சூப்பர். ஸோ அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். அப்படி. ஓகே, இவ்வளோ எத்தனை வருஷங்களாக இருக்கீங்க கிட்டத்தட்ட சினிமாவில்? வருஷங்கள் வந்து வருஷம் வேண்டாம் விடுங்க, அது ரொம்ப வருஷமாக இருக்கேன். ஓகே, ஒரு கண்டிப்பாக வந்து சினிமா மேலே ஒரு பெரிய ஆசையோடு தான் வந்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் வந்து மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி சாரோட 50th மூவியில் வந்து உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சேதனனோட வெறித்தனமான ஃபேன் நான்.
ஸோ அவரோட ஆக்டிங் சரி, அவரோட பேச்சு எல்லாமே நம்ம யூடியூப்பு வந்து இதுலேருந்து பார்த்துருக்கோம். படமாக பார்த்துருக்கோம். நிறைய நாங்கள் சினிமா சர்க்கிளில் பயங்கர டிஸ்கஷன் பண்ணுவோம் அவர் படங்கள்லாம் பார்த்துட்டு. ஸோ வந்து நித்திலன் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லிவிட்டு நம்ம படம் பண்ண போகிறோம், சேதனை வச்சு படம் பண்ண போகிறோம்னு சொன்னாங்களா பயங்கர ஹாப்பி. ஓகே, இந்த படத்தில் நம்மளும் ஒரு கேரக்டர் பண்ணுறோம். ஸோ சேதனை கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கணும், ஒரு பெரிய சந்தோஷம். அது எனக்கு அதுவும் 50வது படமாக அமைஞ்சது வந்து எனக்கு பயங்கரமான சந்தோஷம். அவர் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி நடிக்கிறது அதெல்லாம் வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ படமும் செமையாக வந்திருக்குது. நான் படம் பார்த்துட்டேன், வேறு லெவலில் வந்திருக்குது. ஆமாம், அது சார். இது வரைக்கும் நீங்க பண்ண படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கான்டென்ட் ஓரியன்டான ஒரு படமா அப்படின்றது, இப்போ ஜாலியா பார்க்கலாம், மக்கள் இப்போ என்ஜாய் பண்ணி பார்க்கறதுன்றதை தாண்டி கொஞ்சம் சீரியஸான படங்கள் நிறைய இருக்கு. உங்களோட ரோலுமே வந்து ரொம்ப எப்படி சொல்றது, லைக் ஜாலியா எப்பவுமே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்க மாதிரி. ஐ மீன் இப்போ A1ல நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த படமே வந்து ஃபுல்லா என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டான மூவி. பட் அதை தாண்டி நீங்க கொஞ்சம் கான்டென்ட் ஓரியன்டாகவும் பண்றீங்க. உங்களுக்கு எந்த பேசிஸ்ல ஒர்க் பண்றது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜாலியா இருக்கு? அப்படி இல்லை, நான் காமெடியாக தான் பண்ணியிருக்கேன். இதுலேயும் காமெடியாக தான் பண்ணியிருக்கேன். ஆமாம், காமெடியாக தான் பண்ணியிருக்கேன். வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அது இப்போ நீங்கள் மண்டேலா பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டராக தான் இருக்கும். சின்ன சின்ன இடங்களில் வந்து காமெடி பண்ணியிருப்பேன். அது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள்னா இருக்கு. காமெடி இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் அது எதுவாக இருந்தாலும் பிடிக்கும். படம் முழுக்க அழுகுறதுன்னா அதெல்லாம் நமக்கு படம் பார்க்குறதுக்கே இதாக இருக்குங்க. ஸோ வந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், கிரேசியான கேரக்டர்ஸ் எல்லாம் இன்னும் இப்போ இந்த கிரேசினஸ், இந்த காமெடியன் அப்படின்றத தாண்டி வேற என்ன மாதிரி கேரக்டர்ஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்படுறீங்க ஆஸ் எ பெர்ஃபார்மரா? அதான் இப்போ வர்றது எல்லாமே வந்து ஒரு திருடன், பிட் பாக்கெட்டு, கொலைகாரங்க, களவாணி இப்படி தான் வந்துட்டு. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு கிராமத்துக்காரனா மண்டேல மாற்றுனுச்சு, ஃபஸ்ட்டு மாற்றுனுச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னுமே வந்து ஒரு ஜென்யூனான கேரக்டர், ஒரு டாக்டரோ ஒரு இது இல்லை சொல்கிறேன், நம்ம லுக் வைஸ் அப்படி இதுவாக. ஸோ இந்த மாதிரி வேறு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை. ஸோ அது வெகு சீக்கிரமாக பண்ணலாம் பண்ணும். கண்டிப்பாக. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு யாராவது சினிமாவில் இருக்காங்களா சார்? இன்ஸ்பிரேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் இல்லையா, சின்ன வயசில் ரஜினி சாரை பார்த்து தான் நம்ம வந்து பிரமிச்சா நினச்சோம். ஸோ அவர் தான் வந்து நமக்கு பெரிய இதுவாக இருந்துச்சு, இன்ஸ்பயராக வந்து ரஜினி சார். ஸோ அது வந்து இப்போது நான் இந்த படங்கள்லாம் நடிச்சுட்டு நான் ஒரு இடத்துக்கு நான் ஒரு ஷூட்டிங்கு போயிருந்தேன். நம்ம யோகி பாபு அண்ணன் இருக்காருங்க, அவரோட வெட்டிங் டே அன்னைக்கு. ஸோ அங்கே அதுக்காக நாங்கள் வந்து ஒரு மருதமலை கோவிலுக்கு போயிருந்தோம். ஸோ அவர் பயங்கரமான முருகன் பக்தர், சாமி பக்தர். அது அங்கே போயிருந்தோம், சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால், நாளையிலேருந்து உங்களுக்கு டேட் இருக்கா சார்? இருக்குது சார், சொல்லுங்கள் அப்படின்னு. அது இந்த மாதிரி ரஜினி சார் படத்தில், வேட்டையின் படத்துலேருந்து கூப்பிட்றோம். ஸோ நாளைக்கு வர முடியுமா? கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னா உடனே ஃப்ளைட் டிக்கெட் போட்டாங்க. யோகி பாபன் தான் கொண்டாந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணது. ஸோ அப்படியே வந்து மற்ற நாள் காலையில் ரஜினி சார் கூட காம்பினேஷன். அந்த படம் நடித்ததில் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து நான் வந்து வேட்டையின் ஆரம்பிக்கும் போது நம்ம எடிட்டர் ஃப்ளோமின் இருக்கார் இல்லைங்களா, இந்த லியோ, விக்ரம், இப்போ மகாராஜா எடிட்டர், நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் எப்படியாவது ரஜினி சார் படம் நடிக்கணும் அப்படின்னு. அவரும் அங்கே இது சொல்லியிருந்தார், ரெஃபர் பண்ணியிருந்தார். ஸோ அவர் மூலியமாக அந்த படம் வந்தது, ரஜினி சார் கூட நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து ஒரு நல்ல கேரக்டர். ஸோ அது படம் வந்ததுக்கப்புறம் பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. இப்போ வேட்டையன் தாண்டி வேற என்ன படங்கள் இப்போ கரண்ட்ல நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? வேட்டையனை தாண்டி நான் வந்து சூதுகம் 2 பண்ணுறேன். சூதுகம் 2 பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் யோகி பாபன் கூட ஒரு 2-3 ப்ராஜெக்ட், மாணிக் பாஷான்னு ஒரு படம், அது ஒரு ரஜினி சார் டைட்டில் தான். அதுக்கப்புறம் அவர் திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு. ஸோ அதில் நானும் அவர் தான் நடிக்கிறோம், யோகி பாபன். ஸோ அவரோட படங்கள் நிறைய படம், அது எங்கே போனாலும் அண்ணன் யோகி பாபன் ரெஃபர் பண்ணிடுவார், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், இவனை போட்டுருங்க, கல்கியை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது நடிச்சிட்ருக்கேன். ஓகே, நல்ல. அப்புறம் சேதனம் படம் நடிச்சிட்ருக்கேன். விஜய் சேதுபதி என்ன அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து மணிகண்டன் சார் ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறாங்க, காக்கா. ஸோ அந்த படம் பண்ணுறேன்.
அப்புறம் 2-3 படங்கள் அவர் நடிக்கிற படங்கள் எல்லாருக்குலேயும் அவர் தெரிஞ்ச டேரக்டர்ஸு அதுவும் வந்து என்ன அண்ணன் வந்து ரெஃபர் பண்ணிடுவாங்க. சூப்பர். ஸோ லைக் நீங்க ஆப்வியஸ்லி உங்களுக்குன்ட்டு ஒரு சில திறமைகள் வந்து நீங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மரா நீங்க இருந்தாலுமே இன்னொருத்தவங்க ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியா கிடைச்சது இல்லை. இப்ப நம்மளே போயிட்டு ஒரு விஷயத்த ட்ரை பண்றதை விட இன்னொருத்தவங்க தெரிஞ்சவங்க அப்படின்றவங்க சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ ஆக்டரா ஒருத்தவங்களுக்கு திறமையை விட இந்த மாதிரி சர்க்கிள்குள்ள இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது இம்பார்ட்டண்டா இப்போ தெரியுது எனக்கு. நீங்க பேசுன சில விஷயங்கள்ல எனக்கு அப்படி தோணுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்லை அதாவது அவங்க கூட நம்ம பழகுறோம். அதாவது திறமை இல்லாமல் அவங்க ரெஃபர் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா. ஸோ திறமை இருந்தால் தான் நம்ம அவங்க நடிக்கும்போது இல்லை ஏதோ ஒன்று அவங்கள நம்ம இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும், நல்லா நடிக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த திறமை இருந்தால் தான் அவங்களுமே ஒரு சைடு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம பழகுறதுக்கு இனிமையாக இருக்கணும். இப்போ நீங்கள் நல்ல இன்டர்வியூ எடுக்கிறீங்க, நீங்கள் பேசுகிறதுனால தான் நம்ம வந்து கனெக்ட் ஆகி பேச முடியும். அந்த மாதிரி தான் அது வந்து அது சொல்கிறது தான். விஜய் சேதுபதி சாரை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ ஒரு நடிகர் விஜய் சேதுபதியா அவரை உங்களுக்கு பிடிக்குமா, இல்லைன்னா ஒரு மனிதரா ஒரு ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்மள மாதிரி ஒரு காமன் மனுஷனா விஜய் சேதுபதி சார் உங்களுக்கு பிடிக்குமா? ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது சரி, நடிப்புலேயும் சரி பழகிறதுக்கும் சரி, எங்கள் அண்ணன் விஜய் சேதுபதி வந்து பெரிய மகாராஜா தான். மகாராஜா படம் வந்து மகாராஜா தான். ஸோ அவர் வந்து நடிப்புலேயும் ஒரு அரக்கன், அவர் அடிச்சிக்கவே முடியாது. நான் ஏன்னா நேராக பார்த்துருக்கேன். இது சில ஷார்ட்லாம் வந்து மகாராஜாவில் ஒரு ஷார்ட்லாம் பண்ணியிருப்பார். ஒவ்வொரு லெக்கில் ஒரு கதை சொல்லுவார். ஒரு லெக்கில் காமெடியாக இருக்கும், ஒரு லெக்கில் இதாக இருக்கும், இன்னொரு லெக்கில் கதை சொல்லும்போது நம்மளுக்கு கண்ணீர் வரும். இந்த ஒரே கதை தான், அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அது பர்ஃபார்மன்ஸில் தான் அது வெளிப்படும். ஸோ அப்படி ஒரு நடிகர் அவர். ஸோ அவர் வந்து பழகிறதுக்கு வந்து அவ்வளோ பயங்கர இனிமையான, எனக்குலாம் பெரிய ஆச்சரியம். அந்த ஒரு இன்டர்வியூவில் கூட மணிகண்டன் இருக்காரு இல்லைங்களா, அந்த ஜெய்பி மணிகண்டன், அவர் சொல்லியிருந்தார். ஒரு வந்து நான் ஒரு தடவை ஃபோன் பண்ணுவேன், விஜய் சேதுபதி அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணுவார், எங்கடா இருக்க, டீ கடையில் இருக்கேன், நீங்கள் டீ கடையிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அது ஒரு இன்டர்வியூவில் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இவர்களும் கால் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு. ஒரு நாள் எனக்கிட்ட நம்பர் வாங்கி எனக்கு கல்கி எங்கடா இருக்க அப்படின்னு, ஆனால் இந்த முடிவெட்டுற கடையில் இருக்கேன். அது எனக்கு நடந்துச்சு. எனக்கு முடியறது கிடையாது. சரி, நான் அந்த மாதிரி ஒரு டாக்டரை பேசியிருக்கேன், அவனை பற்றி அவர் வர சொல்லியிருக்காரு, நீ போய் பாரு. சரிங்கண்ணா. ஸோ இது அது வந்து ஒரு பெரிய ஹீரோ அவர். ஸோ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர்கிட்ட வந்து ஒரு 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 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினாலும் ஒரு புக்கு படித்த மாதிரி இருக்கும். குவாலிட்டியான நம்ம ஒரு 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 சைடு ஓப்பன் பண்ணி விட்டுருவாரு. ஸோ அவ்வளோ ஒரு குரு மாதிரி, குருவாக பார்த்தா குருவாக பார்க்கலாம், சொந்த அண்ணனாக பார்த்தா அண்ணனாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அவர் வந்து பழகிறதுக்கும் சரி இதுக்கும் சரி. ரொம்ப அவர் மாதிரி ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்லை. நான் வந்து அவ்வளோ இனிமையான ஒருத்தர். சூப்பர். நிறைய படங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க. நிறைய டைரக்டர்ஸ் இப்போ இந்த ட்ரெண்ட்ல இருக்க டைரக்டர்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப இதுவரைக்கும் எடுக்கப்படாத மாதிரி நிறைய வித்தியாசமான ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்து சூப்பரா படம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அன்டச்டு விஷயங்கள்லாம் வந்து இப்போ சூப்பரா படங்கள்ல தமிழ் படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இப்போ இருக்க டைரக்டர்ஸ்ல உங்களுக்கு ஃபேவரட்டான டைரக்டர் இவங்க தான் அப்படின்னா அது யாரை நீங்க சொல்லுவீங்க? யார் கூட நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்க? பெரிய டைரக்டர்ஸ்லாம் இல்லை, எனக்கு எங்கள் டைரக்டர்ஸ்கள் கூட திருப்பி பண்ணணும் தான் ஆசை. இப்போது நித்திலன்னா இருக்கட்டும், எங்கள் டைரக்டர் அஸ்வின் மண்டேலா டைரக்டர் இப்போது இது பண்ணாருங்களே, ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணது தான் எனக்கு இந்த செட்டு. பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே டைரக்டர், இப்போது அப்கமிங்கில் வந்த டைரக்டர்ஸு கூட எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை. மற்றபடி எல்லாரு கூடயும் ஆசை இருக்குது. மணிரத்னம் சார் கூட தான் நடிக்கணும்னு ஆசை இருக்குது, அது இருக்குது. இது வரைக்கும் நீங்க பண்ண படங்கள்லயே உங்களுக்கு ஃபேவரட்டான ரோல், இந்த படத்துல நான் நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக ஃபீல் பண்ண ஒரு ரோல்னா எதை சொல்லுவீங்க? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் குரங்கு பொம்மை. ஸோ அது வந்து ஒரு பிட் பாக்கெட்டாக நினச்சிருந்தேன். அந்த பிட் பாக்கெட்டாக அதை பற்றி தெரியவே தெரியாது. ஆனால் அந்த பிட் பாக்கெட்லாம் இப்படி தான் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஹோம் ஒர்க் வேறு பண்ண சொல்லிட்டாரு டைரக்டர் வேறு.
இந்த ரியல் பிட் பாக்கெட்லாம் போய் பார்த்து ம். அவங்க கூட பழகுனதில்ல அவங்கெல்லாம் சொன்னா அவங்க ஒரு கலாச்சாரம் சொல்கிறாங்க. பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர், நீங்கள் அப்படியே வந்து பின்னாடி பைக்கில் உட்காருங்க, ஒரு டெமோ ஒன்று காட்டுறேன், ஒரு செயின் அடித்து காட்டுறேன், உங்களுக்கு அது டெமோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா சாமி ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரோ இந்த லெக்கில் நம்ம பேசிகிட்டே இருப்போம், திடீர்னு போலீஸ் வந்துச்சுன்னா அப்படியே எகிரி குதிச்சு ஓடிடுங்க, என்னடா இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். ஸோ அது மாதிரி அது அது ஒரு ஒரு புதுசாக இருந்துச்சு அந்த உலகமே வேற. அது ஆமாம். இது மண்டேலாவும் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அது வந்து மண்டேலாவில் வந்து அது நம்ம நிறைய கிராமத்துக்காரன் தானே, ஸோ அங்கே நிறைய பார்த்தனால அது ஈஸியாக நமக்கு கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. அது இது ஆக்சுவலி இப்போ நீங்க சொன்னது வந்து ஒரு வித்தியாசமான லைக் புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்க ஆமாம் சொன்னது. ஆமாம். ஐயோ அது நிறைய இருக்குது. அதில் வந்து அவங்க சொல்லுவாங்க அந்த ஸ்லாங்லாம் அவங்கள்ட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அந்த காஸ்டியூம்ஸு அந்த படத்தில் உள்ள எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டது தான், ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டது தான். அவங்க வந்து இன்னும் மோசமான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. இன்று அவங்க இல்லைனா எங்கடா இருக்காங்க நீங்கள் காமிடா அப்படின்னு வந்து அப்புறம் போலீஸ் நம்மளை வந்து இது பண்ணி அவங்க இந்த மாதிரி வேற ஏதாவது கேரக்டர்ஸுக்கு வந்து நீங்க ஹோம்ஒர்க் பண்றேன் அப்படின்ட்டு அதிகமா மெனக்கெட்ட ஒரு ரோல் அப்படின்னா குரங்கு பொம்மையை தாண்டி வேற என்ன கேரக்டர்ஸ்க்கு பண்ணிருக்கீங்க? வேற எதுக்கும் நம்ம பெருசாக பண்ணதில்லை, வேற எதுவும் பண்ணதில்லை. முன்னாடியே கேரக்டர் சொல்லிடுவாங்க, அது அலையன்ஸ் பண்ணால் இதாகிடும். பிருந்தா மாஸ்டர் ஒரு படம் பண்ணாங்க, குமரி மாவட்டத்தின் தக்ஸுன்னு சொல்லிட்டு. அது என்னென்னா ரீமேக் படம் தான். அது அந்த படம் கூட ரெஃபரன்ஸ் வரும்னு நான் பார்க்கவே இல்லை. ஆனால் அவங்க கதை சொன்னப்போ நான் கதை ஒன்று கேட்டுட்டு பண்ணும்போது அவங்க பயங்கர என்ஜாய் பண்ணி விழுந்து சிரிச்சு, கல்கி நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, அது இன்னும் ஒரு லூஸ் மாதிரி ஒரு கேரக்டர், அந்த லூஸ்ன்னு சொன்னாலே நமக்கு அடாப்ட் ஆகிடும். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணோம் அந்த கேரக்டர். சூப்பர். ஒரு ரோல் உங்ககிட்ட சொல்லும் போதே இப்போ நீங்க லூசு அப்படின்னு சொன்னா அதை ஜாலியா நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, உங்களால எப்படி ஒரு கேரக்டருக்கும் டிஃப்ரெண்டா உங்களை அடாப்ட் பண்ணிக்க முடியுது சார்? அதுதான் நமக்கு அது மேலே உள்ள ஆர்வம் இருக்குல்ல. நம்ம நிறைய கேரக்டர்ஸை பார்ப்போம். சேதன்னே சொல்லுவார், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், அவர் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. ஒரு எங்கேயாவது ரோட்டில் போகுதுன்னா அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளே பண்ணாங்கன்னா அவங்கள வீடியோ எடுத்து வச்சுக்கிறது. வீடியோ எடுத்துன்னா அது பார்ப்போம், இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அதை அப்சர்வ் பண்ணி இப்போ இது பண்ணிக்கிறது தான். அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை நம்ம வாட்ச் பண்ணாவே நம்ம வந்து நீங்கள் ஒரு டைரக்டர் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது ஸோ அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகிடும். இப்படி ஒரு கேரக்டர் இருக்குல்ல, இதை தூக்கி அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி தான். அதெல்லாம் அவர்கிட்ட அப்படி கற்றுக்கிட்டது தான். ஃபெயிலியர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்னைக்காவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏதாவது லைக் மேபி பாடி ஷேம் பண்ணியோ இல்லைன்னா இந்த கலர் ஷேம் பண்ணியோ இந்த மாதிரி ரேசிசம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் தமிழ் சினிமாவில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். அது முடிஞ்சு போன கதை, சொல்லாமான்னு தெரியல. சரி சொல்லலாம், எதுவும் பேரெல்லாம் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு நடந்த இந்த இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இது வந்து கண்டிப்பா யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்ற அது கஷ்டம்லாம் சொல்லல. அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, பருத்தி வீரனில் வந்து நான் ஒர்க் பண்ணேன் இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு படம் பருத்தி வீரனில். அப்போ இந்த மீசை கூட வளர்ந்துருக்காரு, சின்ன வயசு பையனாக இருப்பேன். சின்ன வயசு கார்த்திகை நான் நடிக்கிற மாதிரி, அறியாத வயசு புரியாத மனசு. ஓகே. ஸோ அந்த சாங் கேட்டு நம்ம நடிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய, அதுக்கப்புறம் அந்த கோடைரக்டர் இதெல்லாம் சேர்ந்து அப்புறம் இல்லைன்னு சொல்லும் போது அது ஒரு பெரிய வருத்தமாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு குமுறி அழுது அப்புறம் அது பெரிய ஒரு ஏமாற்றம் இருந்தது. அது பல பேர் உசுப்பேத்தி விட்டாங்க, நீ தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஏக்கம்லாம் இருந்து தான் நம்ம ஒரு கிட்டத்துக்கு மேலே அதுதான் இன்சிடெண்ட்டாக ஞாபகம் இருக்குது எனக்கு. இது மாதிரி சில விஷயங்களை தாண்டி வர்றதுக்கான தைரியம், ஒரு எஃபர்ட், ஒரு புஷ் வந்து பின்னாடி இருந்து ஒருத்தவங்க கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. இது வந்து இதெல்லாம் ஒரு மேட்ரா, இதெல்லாம் வேணாம், அடுத்து நம்ம போகலாம், இன்னும் பெரிய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்ற ஒரு புஷ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யாராவது பின்னாடி இருந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி சில பேர் இருக்காங்க அப்படின்னா யாரு உங்களுக்கு அந்த புஷ்ஷை கொடுத்துருந்துருப்பாங்க? அப்படி சொன்னோம்னா மேபி உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், யாரா வேணா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு தான், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட தான் சுற்றிட்டு இருப்போம், சினிமா பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். பேசிகிட்டே இருக்கும்போது அதுதான், ஒன்றுமே இல்லை, சாப்பாட்டுக்கே வழியில் டீக்கே இல்லைன்னா கோடிக்கணக்கில் தான் பேசிகிட்டு இருப்போம். கோடிக்கணக்கில் ப்ராஜெக்ட் இவ்வளவு சம்பாதிக்க போகிறோம், அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் தான் அந்த பேச்சு பேசிக்கிட்டே இருக்கிறது தான். ஸோ இது இப்படி இருப்போம்,
ஒரு 4-5 கேமரா முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துட்ருப்போம் அப்படின்னா அன்றைக்கே பேசிகிட்டு இருக்கோம் இந்த உங்க முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுதான் நம்ம எண்ணங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அது ஒன்று தயாராகிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிடுவோம். அது வந்து ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஷன் பண்ணுறது பேசுறது அப்படிதான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா இந்த ஒரு பாசிட்டிவான எண்ணம் இருக்கு இல்லையா, அதுவே நம்மள நிறைய புஷ் பண்ணும் அப்படின்ட்டு நானுமே நிறைய நம்புவேன். இப்போ நீங்க சொல்லும் போது லைக் சாப்பாடு கூட காசு இருக்காது, டீ கூட காசு இருக்காது அப்படின்ற ஒரு மொமெண்ட் நீங்க சொன்னீங்க. ஆனா கோடிக்கணக்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து உங்களால எப்படி ஹேண்டில் பண்ண முடியுது? கண்டிப்பா வந்து இப்போதைக்கு தமிழ் சினிமால அதுவும் சின்ன சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஃபினான்ஷியல் இன்கம் அப்படின்றது வந்து கண்டிப்பா சினிமால இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து உங்களால எப்படி ஹேண்டில் பண்ண முடியுது? இந்த ஸ்ட்ரகிள்ஸை நீங்க எப்படி தாண்டுறீங்க? அதுதான் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்ம வந்து இது பண்ணிக்கிறது, ஷேர் பண்ணிக்கிறது. உன்ட்ட காசு இருக்கா, வீட்டிலேருந்து போட்டு விட்டாங்க, நம்ம வீட்டிலேருந்து போட்டு ஒரு லெவலுக்குலாம் நம்ம இல்லை. ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ கையில் ஒரு 10 ரூபா இருந்தால் கூட அதை சாப்பிட்ணுன்னு தோணாது. அந்த வார பத்திரிக்கையை வாங்கி சினிமா நியூஸ் படிக்கணும்னு தான் தோணும். ஸோ அது படித்தா தான் அது பசியே அடங்குன மாதிரி இருக்கும். அந்த 10 ரூபா போய்ட்டு உடனே சாப்பிட்லான்னு நினைக்க மாட்டோம். ஸோ அது பசி வந்து இங்கே இருக்குது நமக்கு வந்து சினிமா மேலேயும் இதுலேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து அது பசி பட்னி அதெல்லாம் ஒரு கட்டத்தில் இருந்தது. அதெல்லாம் ஞாபகமே இல்லை. ஜெயிச்சதுக்கப்புறம் இங்கே இன்னும் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் மெயினாக. லைக் நீங்க வந்து சினிமாக்கு வந்தப்போ உங்களுக்குன்னு ஒரு இடம், இந்த இடத்துக்கு நான் போயிடணும்டா, எப்படியாவது இந்த இடத்த நான் அடைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் கண்டிப்பா நீங்க வந்திருந்திருப்பீங்க. அந்த இடம் என்ன இடம் அப்படின்ட்டு உங்களோட இமேஜினேஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். இல்லை அதுதான் ஒரு பெரிய நடிகனாகணும்னு ஆசை. நடிகனாகணும். அதுக்கு இப்போ தான் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தான் நான் கொஞ்சம் இப்போ மகாராஜா ரிலீஸ் ஆனிச்சுன்னா அதுக்கான ரிசல்ட் வரும். ஸோ அடுத்தடுத்த படங்கள்லாம் இப்போ வந்து சூதுகோப்பு 2 இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்து நம்ம என்ன இலக்கை நினச்சோமோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு விஷயங்கள் இப்போ ஸ்டெப்பு போயிட்டுருக்கேன். ஸோ அடைஞ்சிருவேன் சீக்கிரமாக அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்ச அப்ரிசியேஷன் இருக்கும் இல்லையா, லைக் சூப்பரா பண்ணிட்ட தம்பி, நீ செம்மையா பண்ணிட்ட இந்த படம், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பா உங்ககிட்ட யாராவது சொல்லியிருந்திருப்பாங்க. உங்களுக்கு கிடைச்சதுலேயே மிகப்பெரிய அப்ரிசியேஷனா நீங்க ஃபீல் பண்ற ஒரு அப்ரிசியேஷன் யார் கொடுத்தது, எதுக்காக கொடுத்தது? ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு குரங்கு பொம்மை படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ரஃப் எடிட் பண்ணிவிட்டு பாரதிராஜா பார்த்தாரு. பாரதிராஜா பார்த்துட்டு நாங்கள் பின்னாடி உட்காந்துருந்தோம். அவர் படம் பார்த்துட்டு நான் வர சீன்லாம் வந்து பயங்கரமாக கிளாப் பண்ணிட்டு இருந்தார். நம்மளால் வந்துட்டாயா அப்படின்னு என் கேரக்டரை பயங்கரமாக ரசிச்சுருந்தார். எனக்கு பின்னாடி உட்காந்துருந்தேன், பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ படம் முடிஞ்சிட்டு வெளியில் வந்து முதல் வார்த்தை வந்து யோ யார் அந்த பிட் பாக்கெட்டை நடிச்சவன் அவன் வர சொல்லியா அப்படின்னு இயக்குனர் வந்து என்னை கூப்பிட்டாப்புல. இந்த மாதிரி டேரக்டர் கூப்பிட்றாரு. உள்ளே போனேன். உள்ளே போனாக்கில் டபக்குன்னு என்னை பார்த்தாக்கில் இருந்துச்சு. ஓ நீ தானா தாய் பிடிச்சிட்டாடா. என்னதான் ஒரு டைரக்டர் ஒரு சீக்வன்ஸ் சொன்னான்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறான் பாரு, அவன் தான் ஆர்டிஸ்ட். எனக்கு நீ டேட்டு தருவியா அப்படின்னாரு. ஐயா உங்கள் கால் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரியா, நான் உண்மையுமே இப்போ ஒரு படம் பண்ணுறேன் செல்லா காசுன்னு, அந்த படத்தில் நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு அந்த படமும் எடுத்தார். நான் ஒரு படம் நடித்தேன். அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூ அவருக்கு. ஸோ அந்த படம் அப்படியே நிற்கிது. ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணது அவர். அதுக்கப்புறம் A1 நடிக்கும் போது நான் ஒரு ஷார்ட்டில் இப்படி வந்து நடிச்சுட்டு போவேன், அலறிட்டு இப்படி போவேன். அப்போது சந்தானன் பார்த்துட்டு யாரா அவன் அப்படின்னு நடிக்கிற ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானிட்டரை போட்டு பார்த்து என்ன அதை செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுற சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆரம்பித்தது தான். இன்றைக்கி அவரோட பாரிஸ் யாராச்சு, அப்புறம் இப்போது வடக்குப்பட்டி ராமசாமி, சபாபதி, எல்லா படத்துக்குமே சந்தானன். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் அவர் காம்பினேஷனில் என்னை இது வரைக்கும் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆமாம். அதுக்கப்புறம் மகாராஜா ஃபஸ்ட்டு இதில் வந்து பூஜையில் வந்து சேதன் அப்போ தான் பார்த்துருப்பாங்க போட்டுருக்கு படம் குரங்கு பொம்மை. நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திரும்பினாக்கில் டேய் கல்கி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு
எனக்கு தெரியவே தெரியாது. நான் அப்போ தான் பார்க்குறேன் அவரை நேருக்கு நேராக அப்போ தான் பார்க்குறேன். சூப்பராக பண்ணியிருந்தேன்டா இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொன்னேன். அது இதெல்லாம் பயங்கர சந்தோஷத்தை கொடுத்த தருணம். சேனல் சைட்லேருந்து எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் தான் நான் த்ரோ பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் பர்சனல். நீங்கள் பேசின சில விஷயங்கள்ல இருந்து இது வரல. என்ன கொஸ்டின் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் நிஜமாலே திறமை மதிக்கப்படுதா இல்லை ஜால்ரா தான் மதிக்கப்படுதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து எங்கள் சைட்லேருந்து இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, திறமை தான் மதிக்கப்படுது. ஜால்ராலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜால்ரா அது இல்லைன்னு நினைக்கிறேன். திறமை தான் மதிக்கப்படுது. உண்மையாக ஒரு இடத்துல போய் உண்மையாக பேசும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபேக்காக ஒரு விஷயம் ஜால்ராவாக பேசும்போது அது தெரிஞ்சிடும். நிறைய புத்திசாலிகளுக்கு தெரிஞ்சிடும். சில பேர் அது அடிக்டாக இருப்பாங்க ஒருத்தவங்களை பற்றி ஜால்ரா போகிறது. ஸோ அது நம்ம பழகிற விதமே தெரியும், பழகிற ஆட்களே தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பான ஆட்கள் அந்த ஜால்ராவுக்கு அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. உண்மையிலுமே உனக்கு திறமை இருக்கா அப்படின்றது தான் என்னை பொறுத்தளவு திறமை தான். சினிமாவில் வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்க தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோயின் அப்படின்றத தாண்டி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்குமே பெரிய பங்கு இருக்கு. இருந்தாலும் பட் படத்தோட வெற்றி அப்படின்ட்டு வரும்போது அதிகமாக கொண்டாடப்படுறது வந்து படத்தோட ஹீரோ, டைரக்டர் அண்ட் ஹீரோயின் இவங்க தானே தவிர கேரக்டர் ஆர்டிஸ்ட் பெருசா பேசப்படுறது கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு படத்தோட வெற்றியில கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்களோட பங்கு எவ்வளோ பேசப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக அது பேசப்படும் தான். நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் பேசப்பட்டிருக்கு. கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, காமெடியன், இல்லை அதுக்கு அது பங்களிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நானும் இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் காமெடியனாகவும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கான ரெக்கக்னஸ் கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே போனோம்னா இப்போ வந்து இப்போ சூரிய காமெடியனாக பண்ணார், இப்போ ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு பயங்கரமாக. சந்தானம் சார் கூட 2 படங்கள் நடிச்சிருக்கீங்களா? ஆமாம், 4 படம் நடிச்சிட்டேன். 4 படம் நடிச்சிருக்கீங்க. யூஸ்வலாகவே வந்து படம் சந்தானம் சார் படம் வந்து தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போதே செம்ம ஃபன்னாக ஜாலியாக ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் சிரிச்சுட்டே தான் இருப்போம். அப்போ கண்டிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட்டும் வந்து பயங்கர கலக்கலை அப்படின்ட்டு தான் இருந்திருக்கும். ஸோ அங்கே நடந்த சில விஷயங்கள் லைக் எப்படி செட்டே வந்து எவ்வளோ ஜாலியாக இருக்கும் எப்போவுமே சந்தானம் சார் படம் அப்படின்னா எப்படி இருக்கும்னு அதை பற்றி சொல்லுங்கள். சந்தானம் கூட பிகின் ஸ்க்ரீன் வந்து நம்ம பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு பயங்கர ஜாலி, வயிறு வலிக்க புழுங்கி விழுந்து சிரித்து அப்படி தான் பண்ணுவோம். என்னென்னா அவருக்கு ஷூட்டிங்னாவே பயங்கர ஜாலியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு சீன் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் பேசுவோம். அந்த ஸ்கிரிப்ட் பேசும்போது ஒரு கலாய்க்கிறதா இருக்கட்டும், கவுண்ட்ரு அது இதுன்னு அவங்க போடும்போது அங்கே விழுந்து சிரிச்சிட்டு தான் அங்கே போய் நாங்கள் இப்போ ஃப்ரேமில் போய் நடிப்போம். அது ரொம்ப ஜாலியாக அதுதான் அவர் ரியலாக நாங்கள் படத்தில் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் ரியல்லாகவே இருப்பார். அவர் ரொம்ப ஜாலியான மனுஷன். சூப்பர். யூஸ்வலாக வந்து ஒரு கமெடியனாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிறைய கவுண்டர் வந்து ஆன் ஸ்க்ரீனில் வரும் இல்லையா? இதெல்லாம் ஆக்சுவலி ப்ரிப்பேர்டாக நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஓகே நீ இதை சொல்லு நான் இதை சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் ஒரு ப்ரிப்பேர்டாக தான் போவீங்களா இல்லை ஆன் ஸ்பாட்டில் வர்றதா சார் இந்த கவுண்டர்ன்ற விஷயம்? அதுதான் அது வந்து ஒரு டைரக்டரை பொறுத்து. எனக்கு இதுதான் வரணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. இந்த டைலாக் மேலே நீங்கள் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல. அது ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் நம்ம போய் ஒர்க் பண்ணும்போது ஒரு டைரக்டர் ஜாலியாக இருப்பாங்க. காமெடி படம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்த கவுண்டர் செமையாக இருந்துச்சுங்கன்னு சிரித்து அது நமக்கு ஃபேஸ் கொடுப்பாங்க. சில டேரக்டர்ஸு சில வந்து அதுக்கான ஃபேஸ் கொடுக்க மாட்டாங்க. என்ன இருக்கோ கண்டென்ட் என்ன இருக்கோ என்ன டைலாக் இருக்கோ அது மட்டும் பேசுங்க அப்படின்னு. அதான் ஒவ்வொரு டைரக்டரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒரு நடிகனாக நம்ம வந்து அந்தந்த டேரக்டருக்கு தக்கன ஃபஸ்ட்டு அந்த கேரக்டருக்குள்ளே போய் உள்வாங்கி நடிக்கிறோமோ இல்லையோ இந்த டேரக்டருக்கு என்ன மாதிரி இருக்காங்க, இவங்க மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தக்கன நம்ம போய் நடிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். இது வரைக்கும் அப்போ நீங்கள் பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து நீங்கள் பண்ணுறதா உங்கள் விளையாட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்த டைரக்டர் வந்து யார்? அண்ட் அட் த சேம் டைம் இவங்க கேட்குறத நான் வந்து கொடுக்கறதுக்குள்ளே என்னை வச்சு அவ்வளோ வேலை வாங்கிட்டாங்க, என்னைய வந்து லைக் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு டைரக்டரும் லைக் செம்ம கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து உன் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணுப்பா போதும் அப்படின்ட்டு சொன்ன ஒரு டைரக்டரும் உங்களுக்கு இதில் 2 பேரை பற்றியும் கொஞ்சம் சில விஷயங்கள் யார் அப்படின்றத சொல்லுங்கள் சார். இல்லை, கம்ஃபர்டபுள் சொல்லணும்னா வந்து இப்போது A1 டைரக்டர் ஜான்சன். சூப்பர். அவர் வந்து
நீ என்ன வேணுமாலும் பண்ணிக்க, ஆனால் அந்த கண்டென்ட்டுக்குள்ள அந்த காமெடியாக இருக்கணும். அவர் அவ்வளோ ஃபேஸ் கொடுப்பாரு அவர். அது வந்து ஜாலியாக இருக்கும் அவர் படத்தில் நடிக்கிறது அப்படின்றது. எங்கள் டைரக்டருமே அப்படி தான், மகாராஜா டைரக்டருமே. ஸோ ஆனால் அவருக்கு லிமிட்டடாக இருக்கும், கண்டென்ட்டு மீறாமல் இருக்கணும். அவர் கொஞ்சம் இங்கே என்ன வேணுமாலும் பண்ணிக்கலாம், அது பண்ண முடியாது. அந்த மீட்டருக்கு மேலே அந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ணுமோ ஸோ அது வரையும் பண்ணிக்கிறார் சொல்லுவாங்க. மற்ற டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் சொல்லாமல் இல்லை, இருக்காங்க. அவங்க ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ப்ரொஃபெக்ஷன் பயங்கரமாக பில்டப்பாக இருக்கும். இல்லை இதுக்கு மேலே பேசக்கூடாது, நீங்கள் வந்து வேறு மாதிரி இருக்குது படம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி வந்துடும். இது வந்து நீங்கள் அவ்வளோதான் அது வேறு மாதிரி வந்து நிற்கும் அந்த படம். அந்த மாதிரி டேரக்டர்ஸ் இருக்காங்க. அதுகிட்ட போய் மாட்டிக்கிட்டு நம்ம முழிக்கிறது இருக்கும். யூஸ்வலாக வந்து படங்கள்ல வந்து நிறைய இப்போ 3 மணி நேரம் ஒரு படம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஷூட் பண்ணுறது என்னமோ ஒரு 5 மணி நேரத்துக்கு ஷூட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடிட்டில் நிறைய விஷயங்கள் போயிடும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு கேரக்டர் சொல்லி நம்மளை கூப்பிடுவாங்க, நம்ம நினச்சிட்டு போகிறது ஒன்றா இருக்கும், ஆனால் வெளியே வந்து நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கறது வேற விஷயமா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்துருக்கா? ரஜினி சார் படமே வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். இப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்கும்ல, அதானே ரஜினி சாருக்கு கூட நடிக்கிறது. இப்போ அங்கேருந்து கால் வந்தாக்கில் எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்கும், எனக்கே ஓப்பன் ஆகிடும். ரஜினி சார் கூட அப்படி நடிக்க போகிறோம், எல்லாம் பேசுவோம், அவர் சிரிப்பார். ஸோ இதுக்கு நம்ம இது பண்ண போகிறோம், இப்படி ஏகப்பட்ட கற்பனைகளில் தான் நம்ம போவோம். ஸோ அங்கே போய் பார்த்தாக்கில் தான் தெரியும் ரஜினி சார் எங்கேயே இருப்பார். ஐயோ ஒரு ஷாட்டு அப்படி நடிப்போம், ஏன் பார்த்தாக்கில் அவரை கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பெரிய கற்பனைகள் இருக்கும். ஆனால் ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு, அந்த படத்துலையும் காம்பினேஷன் இருந்துச்சு. ஸோ கற்பனைகள் நிறையா இருக்கும். ஒரு கேரக்டர்னு சொன்னோம்னா அது பெரிய கற்பனை. இப்போ கூட ஒரு நெல்சன் சார் 2 படத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த 2 படமே எனக்கு மிஸ் ஆனிச்சு. டாக்டர்னு ஒரு படத்துக்கு கூப்பிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பீஸ்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் இல்லை போல் இருக்கு. அவங்க ஒரு கேரக்டர் சொல்லியிருந்தாங்க, அந்த கேரக்டர் படத்துலேயே இல்லை. ஸோ அது 2 படமும் அவர் படம் மிஸ் ஆனிச்சு. இன்னும் அவர் படம் நடிக்காதது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அதான் இந்த படம் அவரை கூப்பிடும் போதே ஒரு ஏகப்பட்ட கற்பனையில் போவோம் நம்ம, ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஓகே, ஒரு சில விஷயங்கள் ஏதாவது பர்டிகுலராக மேபி உங்களை பற்றியோ இல்லை கதையை பற்றியோ இல்லை நீங்கள் என்ன மாதிரி ரோல் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றியோ வேட்டையன் படத்தில் சில விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா எங்களுக்கு? வேட்டையன் படத்தில் நம்ம பகத்பால் சார் காம்பினேஷனு, ரஜினி சார் காம்பினேஷன் இருக்குது, ஒரு சின்ன சீனு. பகத்பால் சாருக்கும் எனக்கும் தான் சீக்வன்ஸாகவே இருக்கும். அது ரொம்ப ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தெரியாதமா சொல்லி இவன் வாட்டுக்கு சொல்லிட்டான்ப்பா, அவன் சீனை விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அது வேற. ஸோ இது வரையும் சொல்ல முடியும், சார் படம் இல்லை. ஆமாம். ஸோ காம்படிஷன் அப்படின்ற ஒரு விஷயம், கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிக்கிறதுக்கு கடல் மாதிரி ஆளுங்க இருக்காங்க சினிமாவில். எனக்கு ஒரு வாய்ப்பு தேடி நடிச்சுட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுல்ல, நீங்கள் எவ்வளோ தேங்க்ஃபுல்லாக இதை வந்து நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க? அண்ட் காம்படிஷன் இப்போ தமிழ் சினிமாவில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? காம்படிஷன் நிறைய இருக்குது. இப்போ வந்து நிறைய திறமையோடு நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ கொடுத்து ஆஃபீஸாக ஃபோட்டோ கொடுத்து அந்த மாதிரி ஒரு டீ கடை ரொம்ப அவங்களுக்கு அவ்வளோ திறமை. அந்த மாதிரி தான் வந்து விஜய் சேதுபதி என்ன, முனிஷ்காந்த், காளி வெங்கட், எல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட் அப்படி தான் வராங்க. ஸோ அப்படி தான் வந்தது. இப்போ என்னென்னா அப்படியே டோட்டலாக மாறுது. ஒரு யூடியூப்லேருந்து 4 ரீல்ஸ் போட்டவங்க, அதுக்கப்புறம் விஜய் டிவிலேருந்து வரவங்க. ஸோ அங்கேருந்து வந்தவங்களுக்குலாம் இப்போ இம்பார்ட்டன்ட் அதிகமாகிடுச்சு. இப்போ நானே ஒரு படம் நடித்தேன், பம்பர்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து நானும் விஜய் டிவியில் வந்து தங்குதுரைன்னு நடித்தார், நடித்தோம். நிறைய படம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்மளை தெரியல, ஆனால் எங்கள் கூட ஜிபி முத்து நடித்தார். முன்னாடி இருந்தால் ஒரு பெரிய கூட்டமே ஓடியாடுறாங்க. அதான் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம், என்னங்க விஜய் டிவியில் நடிச்சிருக்கீங்களா, உங்களை பார்த்தா ஓடியாடுறாங்க. நீ நடிச்சிருக்கீல்ல ஒன்று இதில் சரி அப்படின்னு பார்த்தா அந்த வடிவேல் படத்தில் மாதிரி எங்களை தாண்டி விட்டு ஓடுறாங்க, எங்களை தள்ளி விட்டு ஓடுறாங்க. ஓடின பார்த்தா ஒரு ஜிபி முத்து கை காமிச்சிட்ருக்காரு. ஆகா, இந்த டிக்டாக்ல இந்த இதெல்லாம் பெரிய இது, அதான் யூடியூப் சேனலில் பண்ணி அவரை திட்டியே வந்து பல கோடி மக்களை சம்பாதிச்சிட்டாரு போல் இருக்கு. அதுக்கப்புறம்
கேரவனுக்குள்ள போனால் என்னண்ணே இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கா, அதான் என்னப்பா கையை காட்டிட்டேன், வெளியில் போனால் கையை உடச்சி விட்ருவாங்க போல் இருக்கு, என்ன பண்ணுறது அப்படிங்க. சும்மா இருக்க முடியாமல் கையை காட்டிட்டு இப்போ கையை உடச்சிருவானா. அதுக்கப்புறம் அவரை பாதுகாத்து கூட்டு போகிறதுக்கு பெரிய இதாக இருந்துச்சு. அது அந்த மாதிரி. ஸோ அது அது திறமை ஒரு சைடு இருக்கும். என்னென்னா இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்லாம் இவங்களையும் கன்சல்ட் பண்ணணும். இன்றைக்கி வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு. வந்து ஆஃபீஸாக ஏறி இறங்கி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய திறமைகள் இருக்குது. அந்த திறமையை நோக்கி இது பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து ரீல்ஸில் வந்து திட்டுறவங்களையும் அவங்களையும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை சில பேர் பண்ணுறாங்க. ஸோ சில டேரக்டர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் இந்த நடிகர்களையும் கன்சல்ட் பண்ணணும். கண்டிப்பா ஃபெமிலியாரிட்டிக்கு வந்து கண்டிப்பா சோஷியல் மீடியா வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா அமைஞ்சிருது. லைக் யார் வேணா என்ன திறமையை வேணா காமிச்சிடலாம் அப்படின்றதுக்கு. அண்ட் அதை தாண்டி சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு ஆக்ட்ரஸா ஒரு ஆர்டிஸ்டா ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஆக்சுவலி சோஷியல் மீடியா. நீங்க சோஷியல் மீடியாவை என்னவா பாக்குறீங்க? இல்லை, அது இப்போ முன்னாடி எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை தான். அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான். ஆனால் இதில் இந்த மாதிரி இந்த மோசமாக வந்து ரீல்ஸ் போடுறவங்களும் இருக்காங்க. நிறைய நம்ம பார்க்குறோம். நிறைய திட்டி அவனை திட்டி இவனை திட்டி அந்த மாதிரிலாம் ரீல்ஸ் போடுறாங்க. அது அவங்கள வந்து பெருசாக ப்ரொமோட் பண்ணி இது பண்ணுறது தான் நமக்கு வந்து செம காண்டாகுது. அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் நமக்கு நல்ல ரீல்ஸு நல்ல இதுவும் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் வந்து அவங்களுக்கு ஒரு மேடை கிடைக்கல, இது கிடைக்கல. ஸோ அவங்க மூலியமாக ட்ரை பண்ணுறது வரவேற்கிறேன். இப்போ நிறைய இந்த விஜய் சுத்து நிறைய யூடியூப் வராங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு உண்மையிலுமே ஒரு திறமையோடு வராங்க. திறமையே இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணுறாங்க இல்லைங்களா, நெகட்டிவ் இது வச்சுட்டு. ஸோ அது தப்புன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபைனல் குவெஸ்சன். இது வரைக்கும் நீங்க வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்துட்டு இவங்க ஒரு பெஸ்டஸ்ட் பர்சன் எனக்கு கிடைச்சிட்டாங்க, இவங்க வந்து என்னை பயங்கரமா எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, இவங்க கிட்ட நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க யாரை மீன் பண்ணுவீங்க சார்? அதுதான் எங்கள் டேரக்டர்ஸ் தான். எங்கள் டேரக்டர் நித்திலன் அண்ட் மடோனா அஸ்வின், மண்டேலா டேரக்டர். இவங்க 2 பேருமே வந்து ஆரம்பத்துலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து நாளை இயக்குனர் பண்ணாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம்லேயும் நான் நடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கனவு அவங்க மூலியமாக நிறைவேறுது. ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில் வசந்த் டிவி கூட வந்து நிறைய விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நீங்களுமே ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள். இன்னைக்கு வந்து எங்கள் கூட வந்து இந்த டைம் அழகாக ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். வசந்த் டிவி நேயர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி.